திருவோண நட்சத்திரக்காரங்க எல்லாருமே அவிட்ட நட்சத்திரத்தை பயன்படுத்துங்க. அவிட்ட நட்சத்திரனால பயன்படுத்துங்க. அவிட்டம் என்றால் ஒரு பேட்டரி, சார்ஜபிள் டைப்பு. புரியுதுங்களா? எப்பொழுதுமே தன்னை அவிட்ட நட்சத்திரக்காரங்களை பாருங்க, தன்னை எப்பொழுதுமே தாழ்த்திக்கவே மாட்டேன். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் பார்த்துடலான்ருவாங்க அந்த அளவுக்கு. ஆனா திருவோணம் அப்படி இருக்க மாட்டாங்க. வெளியில வேணா திருவோணம் அப்படி இருப்பாங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி. ஆனா உள்ள வாய்ப்பே இல்லை. அவர்கள் உள்ளம் மிகுந்த மென்மையான உள்ளம். ஏமாற்றப்படக்கூடிய ராசியில ஏமாற ராசின்னு திருவோணமும் ஒண்ணு. புரியுதுங்களா? இட்டா இருக்கலாம், ஸ்டாரா இருக்கலாம், எல்லாம் ஒண்ணு. ஆனா ஏமாந்துருப்பாங்க வாழ்க்கை. புரியுதுங்க? அந்த அமைப்பு தான் இப்போதைக்கு இருக்கு. இதை பயன்படுத்துங்கள். வெற்றியும் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பை தரும். புரியுதுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா சஷ்டி. இந்த சஷ்டி வழிபாடுன்னு சொல்லியிருக்கோம் நிறைய வாட்டி. அதே மாதிரி இந்த கரிநாள்ல பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம். புதன்கிழமை சஷ்டி வழிபாடும் திருவோண நட்சத்திரம்னா பெருமாள் வழிபாடு, இந்த மூணையுமே ஒரு கலவையாக்கி செய்யும்போது, இல்லை உங்களுக்கு எது பக்கத்துல நேர்மையா இருக்கோ அது செய்யும் போது நீங்க கண்டிப்பாக அனைவருமே வெற்றி பெறலாம். அதான் ஒரு ஹைலைட்.